மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாரம் நிறைய பலன்கள், அதுக்கப்புறம் ராசி பலன்கள், நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உலக நிகழ்வுகள், நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஐயா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. வருகிற வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மெட்ரோபி நாயுடும் கொரோனா கொரியர்ஸுக்கும் இன்னைக்கு அகஸ்திய நான் சொல்ல பார்ப்போம். சார், நீங்கள் சொல்லக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படியே ஒன்று மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மழைக்காலம் வந்து நெருங்கிட்டு இருக்கு சார். என்ன மாதிரி நிகழ்வுகள் காத்துக்கிட்டு இருக்கு, எங்கெல்லாம் மழை நல்லா இருக்கும் சொன்னார்? இந்த மாதம் 24ஆம் தேதி 28ஆம் தேதியில் பெரிய மழை இருக்குது. சென்னையில் நல்ல மழை இருக்குது. சென்னையில் சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் பகுதியிலும் மிகப்பெரிய மழை இருக்குது. ஒரு புயல் போல சின்னங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் கடல் அலைகள் அதிகமாக இருக்கும், எதிர்பார்க்காது. அது இல்லாமல் தென் மாவட்டங்களையும் நல்ல மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த தடவை கொஞ்சம் சென்னையில் வழி வருது. அப்படியே மீறி போனால் அடுத்த மாதம் 14ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழைகள் காத்திருக்கு. அப்போது இந்த புயல் வழி எல்லாம் வந்து ஓரளவுக்கு சரியாகும். ஆனால் இப்போ 24ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் ஒரு மழை, அதுவும் பர்டிகுலராக 26ஆம் தேதி சில மழைகள் இருக்கிறது நம்ம பார்க்கணும். எதிர்பார்க்காத பலத்த காற்று வந்து நல்லா வீசும். ஏற்கனவே விசால பிரச்சனை பண்ணியிருக்கார். அது இல்லாமல் அங்கே இருக்க பிஸ்னஸ்மேன், அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகள், அவங்களுக்கு வேலைக்கு அதுக்கு ஒரு டேக்ஸோ இல்லை அதுக்கு ஒரு பிரச்சனையோ இன்னும் ஏற்படுத்த போகிறார். திரும்ப ஒரு பிரச்சனை, ட்ரம்ப் ஏதோ ஒன்று பண்ண போகிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் 2 நாளில் பங்கு சந்தை வந்து ரொம்ப குழப்பமாக போகுது. எதிர்பார்க்காத ஷெட்டன் ஆக போகுது. அதில் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் வரலாம். தங்கம் வந்து பயங்கரமாக ஏறுது. அதே நேரத்தில் வியாழன் வழியில் கொஞ்சம் இறங்கலாம், அதுமா ஏறும். 12,000 கிராஸ் ஆகிறதுக்கான வழிகள் இருக்குது. $3,700 அதையும் தாண்டி போயிடும். அதுலேருந்து கிராஸ் ஆகிறதுக்கான நிலைமை இருக்குது. வெள்ளி 160 ரூபாய்க்கு வந்துடும். சடனாக வரதை பார்க்க போகிறோம். ஒரு நாட்டோட தலைநகரம், அதாவது ஒரு முக்கியமான வெள்ளைய நாடாக இருக்கும். மிகப்பெரிய மழை இருக்க போது அங்கே ஒரு பிரச்சனையும் நடக்கும். முக்கிய முஸ்லீம் நாட்டில் ஒரு முக்கிய எர்த்குவேக் இருக்குது. இது வரைக்கும் பார்க்காது. அங்கே மக்கள் வந்து கொஞ்சம் அவதிப்படுவாங்க, கொஞ்சம் அல்லல் படக்கூடிய நிலைமை இருக்குது. ஒரு ஆலயத்தில் தேவையில்லாத குழப்பம் வரும், சில பிரச்சனைகள் ஏற்படுறதை பார்க்க போகிறோம். ஒரு முக்கிய மந்திரி தலைமறைவாவார், அதுக்கான பிரச்சனை ஏற்படுறதையும் பார்க்க போகிறோம். எதிர்கட்சிகள் கூட்டு ஒரு பெரிய அமைப்பை ஏற்பட போகுது, அதையும் பார்க்க போகிறோம். 2 மலை சேர்ந்து இருக்கும், இன்னொரு பிணைஞ்சு இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு பெரிய மலை ஒரு ஒயிட் கண்ட்ரியிலோ வெளிநாட்டிலையோ அப்படியே கீழே விழுறத பார்க்க போகிறோம். ஒரு முஸ்லீம் நாட்டில் உணவு பஞ்சங்கள் ஏற்பட போகுது. இது இல்லாமல் இன்னொரு முக்கிய ஒரு மெடிசன்ஸ் ஒன்று வந்துடுது. அது நல்ல எதிர்கொள்ளக்கூடிய மெடிசனாக இருக்கும். அந்த மெடிசன் நிறைய மாற்றத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்றுவாங்க. சயின்ஸில் ஒரு முக்கிய மெடிசன் ஒன்று கண்டுபிடிச்சுவாங்க. ஒரு இடத்துல ஒரு ஜீனும் உருவாயின்னு இருக்குது. நிலவோட ஒளி கொஞ்சம் குறையும். பூமி தன்னோட நிலையை மாற்றி 10,000 மைல் தொலைவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூரியனோட அமைப்பில் ஒரு கல் நேரில் போயின்னு இருக்குது. ஆனால் பிரச்சனை இல்லை, அந்த கல் நேராக போயின்னு இருக்குது. ரஷ்யா இல்லை அதிபர், இல்லைனா ஒன்று அதிபராக இருக்கலாம். அவர் வசிக்கிற இடத்து உள்ளேயே ஒரு பிரச்சனை, ஒரு மக்கள் ஒரு சின்ன குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். ஒரு முக்கிய நடிகருக்கு எதிர்பார்க்காத ஒரு குழப்பம் உடம்பாக இருக்கலாம், சில பிரச்சனை ஏற்படுறதையும் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்கூலில் நெருப்பு, ஒரு ஃபயர் இதாக போகுது, இல்லைன்னா அந்த ஸ்கூலில் சின்ன பிரச்சனை ஏற்படுறதையும் பார்க்க போகிறோம். ஒரு கல்வித்துறை நிறுவனம், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது. இந்த ஜிஎஸ்டி குறைக்கிறாங்க, இன்னும் குறைப்பாங்க, இன்னும் நிறைய குறைக்கிறத பார்க்க போகிறோம். ஒரு முக்கிய அமைச்சர் பங்கேற்கக்கூடிய இடத்துல ஒரு பிரச்சனையாகும், அந்த இடத்துல ஒரு குழப்பம் ஏற்படுறத பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் நான் சொல்கிறேன். சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்னது போல் வந்து இந்த கோல்டோட ரேட் வந்து 12,000 கிராஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு வந்துடுச்சு. 10,000 கொஞ்சம் சின்ன ஸ்லாக் இருக்குது, பார்க்கலாம், குறையும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இப்போ மக்களுக்கு இந்தியாவோட வளர்ச்சி வந்து எந்த அளவு நோக்கி போய் அப்படி எதுவும் அடிப்படை நிற்காது, படிப்படியே டெவலப் ஆகிடும். நல்ல எக்கனாமிக் வந்து நல்ல க்ரோத் வரும். ஸோ இப்போ நிறைய இந்த ஐடி ஊழியர்கள், அதுக்கப்புறம் சில கம்பெனிஸ்லாம் வந்து சில இதெல்லாம் கம்மி சொன்ன விசா பெரிய பிரச்சனை, பெரிய ரேட் ஏற்றிட்டாங்க. நான் சொன்ன ரேட் ஏற்ற போகிறாங்க, எல்லா விஷயம் விலை ஏற போகுதுன்னு. கண்டிப்பாக முதல் இன்னும் சில குழப்பம்லாம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அடங்கிடும், பயப்படாது. ஓகே சார். இந்தியாவில் வந்து இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் உயரும்? 2-3 தொழில் மையம் வந்துடும். உள்ளே வந்தப்பறம் இன்னும் 2 வருஷத்தில் பாருங்கள், பெரிய நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. சூப்பர் சார். அதே மாதிரி சார், இப்போ வெளிநாடுகள் எடுத்துன்னா இந்த அமெரிக்கா, அப்புறம் வந்து ரஷ்யா, அதுக்கப்புறம் உக்ரைன், அதுக்கப்புறம் இன்னும் இருக்கிற சில முஸ்லீம் கண்ட்ரிலாம் தொடர்ந்து இந்த ஒரு மாதிரி ஒரு போர் சூழலுக்கான விஷயமே போயிட்டுருக்கு. இதுக்கான காரணங்கள் நடக்கிற டைம் சண்டாலய ராகு. இந்த சண்டாலய ராகு இருக்க வரைக்கும் அப்படி தான். இன்னும் நெக்ஸ்ட் இயர் ஜூன் வரைக்கும், அதுக்கப்புறம் சில மாற்றங்கள் வரதை பார்க்கலாம். கண்டிப்பாக சார். ஸோ அதே மாதிரி சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ்லாம் இருக்குங்களா, மலேசியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி பகுதிகள் வந்து வேலை வாய்ப்புகள், அங்கே இருக்கிற பொருளாதார நிலைகளை எந்த அளவுக்கு உயரும்? சிங்கப்பூர் ஸ்டேபிள் ஆகிடும். ஆனால் மலேசியா வந்து கொஞ்சம் எக்கனாமிக் ப்ராப்ளம் வருது. அங்கே ஸ்டேபிள் இல்லை, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க கவர்மெண்ட் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணால் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்ற. சார் அதே போல் இலங்கையும் சேர்க்க மறந்துட்டேன், அவங்களுடைய நிலை எப்படி?
ரொம்ப கொஞ்சம் நிறைய இந்த கோல்டு ரேட் ஏறுறதுனால ஃப்ளெக்சிபிள் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்க ஒரு சின்ன கோல்டு வாங்கின 1 கிராம் வாங்கினோட 50,000 ஆகிடும். அந்த மாதிரி அந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது சார். அதே மாதிரி வந்து இப்போ மக்களுக்கு நிறைய இந்த பணப்புழக்கங்கள் இதெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப வறுமை கோட்டு கீழே போயிட்டு இருக்க மாதிரி ஒரு சில சூழல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயர் கேட்டுருக்காங்க. எப்போ மாறும்? அப்புறம் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய சில பகுதிகள்லாம் நிறைய வேலைவாய்ப்புலாம் இல்லாமல் பொருளாதார நெருக்கடியாக இருக்கான். எப்போ மாறும்? கரெக்டாக 1 வருஷத்தில் மாறிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த இலங்கை பகுதியை ஒட்டி உள்ள மக்களுக்கு வந்து அந்த விடிவு காலம் நல்ல ஒரு பொற்காலம்னா எவ்வளோ நாள் பிடிக்கும்? இப்போ தான் சைனா அதர் கண்ட்ரி கொலபரேஷன் போகிறாங்க. இன்னும் போக ஒரு 4 வருஷத்தில் ஸ்ரீலங்காவும் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். சூப்பர் சார். அதே மாதிரி நீங்கள் புதுசாக ஒரு ஜீன் உருவாகுது அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. ஸோ ஏற்கனவே வந்து இந்த இமார்டபிள் மேன் ஒருத்தர் இருக்கார், அதனாலயா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த வைரஸ்க்கான சில மருந்துகள்லாம் கண்டுபிடிப்பாங்க 2023 வரும்னு சொல்லி நீங்கள் லாக்டவுன் டைமில் சொல்லியிருந்தீங்க. அதாவது இந்த கேன்சர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வரும்னு அதே போல் வந்தது. மக்கள் பயன்பாட்டுக்கு எப்போ சார் வரும்? 2026 அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் நிறைய மெடிசன்ஸ் வெளியே வந்துடும் சார். இப்போ இமயமலை வந்து தொடர்ந்து இந்த மலை சரிவுகள் இதெல்லாம் நடந்தது. ஒருவேளை ஒரு புதிய நகரம் உருவாகி அந்த மாதிரிக்கான ப்ராசஸ் கரெக்டாக 4 வருஷம் அதோட செயல் நடக்கும். ஓகே சார். சார் அரசியல் அதனுடைய சூழல் இப்போ இருக்கிற களம் எப்படி இருக்குது? அடுத்த மாதம் தான் எதிர்கட்சிகள் சூழ்நிலை மிகப்பெரிய பலத்தை பிடிக்கும். அது இல்லாமல் நடிகனோட கட்சி இன்னும் வளரும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த கோல்டு இந்த ரேட் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போ நிறைய நடைமுறையில் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, ஷேர்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்கனாமிக்காக நம்ம க்ரோ ஆகணும், லைஃப்பில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எஸ்ஐபி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பேங்க்கு இந்த மாதிரி சில இண்டஸ்ட்ரியல்ஸ்லாம் ஷேர்ஸ்லாம் வராங்களே, அதெல்லாம் எந்த அளவுக்கு லாபத்தை தரும் சார்? அடுத்த மாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், 10ஆம் மாதம். ஆனால் 10ஆம் மாதம் எண்ட்லேருந்து பெரிய ஸ்லாக் இருக்குது. பிப்ரவரிக்கு அதுக்கப்புறமா தான் இந்த நம்மளோட ஷேர்ஸ் வந்து நல்ல டெவலப் ஆகும். அது வரைக்கும் அந்த கோல்டோட ஃப்ளெக்சிபிள் நிறைய ஆகி அதுக்கு கூட ஒரு வழி கிடைக்கும். அதுக்கான இது நினைக்கிறேன் சார். இந்த ஆயில் இந்த மாதிரி கேஸு இந்த மாதிரி எரிபொருள் சம்மந்தமான இந்த ஷேர்ஸாக இருக்கட்டும், ஏற்றுமதி இருக்கும், இதனுடைய நிலைகள்லாம் எப்படி இருக்கும்? ஓரளவுக்கு வழி பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா இந்த ஈவி வர்றதுனால இதெல்லாம் கொஞ்சம், ஆனால் எரிபொருள்லாம் ஏறும், ரேட் கொஞ்சம் ஏறும். ஒரு கணிசமான ரேட்டில் தான் இருக்குமே தவிர பெருசாகும் ஆகாது, பெரிய லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். அதே மாதிரி இப்போ புதுசாக இந்த நிறைய வாட்டரில் வந்து கேஸ்லாம் இது பண்ணி நம்ம எரிபொருள் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு வளர்ச்சி? கண்டிப்பாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் 2 வருஷத்தில் அதோட வழி இருக்குது. கண்டிப்பாக அது வந்தால் ஒரு மக்களுக்கு பயன்பாடாக இருக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்தீங்க சார். மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பில் நிறைய விஷயங்களோட சந்திப்போம் சார். வணக்கம். மெட்ரோ பிபி நேயர்களும் பக்தி தமிழ் நேரம் கோடான குறைசில் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்வார். வணக்கம்.